Hi everyone. இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வீடியோல இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை கண்டிப்பா நான் வீணடிக்க மாட்டேன். ஒரு 5 minutes அது கூட ஆகுமான்னு தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு half yearly எக்ஸாம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேர் அரைகுறையா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேர் கொஞ்சமா தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருக்க போகுது. நீங்க எக்ஸாம் ரொம்பவே நல்லா பண்ண போறீங்க. அதாவது ஃபெயிலியர் ஆகக்கூடிய பீப்பிளுக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய பீப்பிளுக்கும் 99% ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் தான் பிடிக்காம இருக்குதான். ஆனா இதுல என்ன வித்தியாசம்? ஏன் இவங்க ஃபெயிலியர், ஏன் இவங்க சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இந்த ஃபெயிலியர் பண்ணாத விஷயத்தை பண்ணுவாங்களாம். ஈவன் தோ அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே அதை பண்ணும்போது தான் அவங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளா ஆகுறாங்க. ஸோ அதுல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தும் போது நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை சாதிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. இதை நீங்க மனசார நம்புனீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க அதை உண்மையா நம்பணும். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க நினைக்கிறது தான் நடக்க போகுது. பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப அழகா பண்ணுங்க. கிறுக்க வேண்டாம். 3 மணி நேரம் எக்ஸாம். பொறுமையா எழுதுங்க, யோசிங்க. ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த கேள்வி பாதியிலேயே நிக்குது அப்படின்னா அதை யோசிச்சு 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 உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு அதுக்கு ஸ்பேஸ் விட்டு மற்ற கேள்விகளுக்கு நீங்க மூவ் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க கோ த்ரூ பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பா உங்க மனசுக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த விஷயத்தை எழுதுங்க. ஒரே கேள்வியில ரொம்ப நேரம் தயவு செஞ்சு உக்காராதீங்க. மற்ற கேள்வி எழுதுறதுக்கான நேரம் குறைஞ்சு போயிடும். கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 1 words ப்ராப்ளம் given டேட்டாவை எழுதுங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்றத டு ஃபைண்ட் அப்படின்னு எழுதுங்க. given டேட்டா டு ஃபைண்ட் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னாவே நீங்க பாதி ப்ராப்ளம சால்வ் பண்ண மாதிரி தான். ஏன்னா ஃபார்முலாஸ் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். எக்ஸாம் பதட்டப்படாம ரிலாக்ஸா ரொம்ப ஹாப்பியா உட்காந்து எழுதுங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார், நான் எப்படி ஹாப்பியா எழுத முடியும்? கொஞ்சம் பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. உங்க ஏஜ்ல நிறைய பேர் ஸ்கூல் போகாமலேயே இருக்காங்க. ஸோ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ எதுவா இருந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க. பதட்டப்பட வேண்டாம். தயவு செஞ்சு காப்பி அடிக்கிறது, பிட்டு இது எதுவுமே வேண்டாம். இது உங்களுடைய மெமரியை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, அது உங்களால எவ்வளவு டெலிவர் பண்ண முடியுது அப்படின்றத இந்த எக்ஸாம்ல நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்க. எதுனா ஒரு காப்பி அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை இப்பவே நிறுத்திடுங்க. இது உங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய நேரம். எவ்வளவு படிச்சிருக்கீங்க, அது எப்படி எழுத முடியுதுன்றத நீங்க இந்த ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுடைய ஸ்டேஜ் எங்க இருக்குன்னு தெரியும். அடுத்தடுத்த எக்ஸாம்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தெரியும். அண்ட் நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணாதீங்க எக்ஸாம் ஹாலில். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க ட்ரை பண்ணட்டும், ஃபெயில் ஆகட்டும், கத்துக்கட்டும். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.